ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் 10 டிப்ஸ் டு அவாய்ட் கன்சியூமரிசம் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்சியூமரிசம்னா என்னென்னா, நிறைய பொருள் வாங்கி வச்சுக்கணும், நமக்கு தேவையில்லாத பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கணும், அதோட இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் கன்சியூமரிசம். அதுலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறேன், அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள ஒரு ஆசை உருவாகும், ஒரு டிசையர் க்ரியேட் ஆகும். இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்ட பிறகு தெரியும் அது உங்களுக்கு தேவையில்லாத பொருள்னு சொல்லி. ஸோ ட்ரை டு அவாய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகும்போது 100 முறை யோசிங்க, இந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா. ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டோட மார்க்கெட்டுக்கு போங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்குங்க, மற்ற பொருள் எதுவும் வாங்க வேணான்னு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் வாங்கும்போது ஒரு பொருளை வாங்கும்போது 100 தடவை அது யோசிங்க, இது உண்மையாகவே நமக்கு தேவை, இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா அப்படின்றத யோசிங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கும்போது டிஃபர் பண்ணுங்கள், டிலே பண்ணுங்கள், அதை உடனே வாங்கிடாதீங்க. ஒரு 6 மந்த்ஸோ இல்லை ஒரு 4 மந்த்ஸ் இல்லை 1 இயர் டிலே பண்ணுங்கள். டிலே பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு இந்த பொருள் உண்மையாகவே நம்மளுக்கு தேவையா இல்லைன்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருள் உங்களுக்கு தேவையில்லாமல் போகும். ஸோ 6 மாதமோ இல்லை 1 இயரோ நீங்கள் டிலே பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா? ஸோ உடனே வாங்காதீங்க, டிலே பண்ணுங்கள் பர்ச்சேஸை. அதுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அது உண்மையாகவே நீடா இல்லை வாண்டா இல்லை டிசைர், எனக்கு அந்த பொருள் வேணுமா இல்லை கண்டிப்பாக வேணுமா இல்லை அது ஒரு லக்ஸரியான ஒரு ஐட்டமா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்ஸ் வாங்காதீங்க, பொருட்கள் வாங்காதீங்க. ஏன்னா அது அப்படி வாங்கும்பொழுது நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக போவீங்க. ஏன்னா அதை வாங்கும்போது இன்னொருத்தவங்க வேறு ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் வாங்க ஆசைப்படுவீங்க. ஸோ உங்களுடைய எனர்ஜியும் டைமும் அதில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தயவுசெய்து வாழ ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை வாழ ஆசைப்படுங்க. நான் இந்த நீட் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாழ்ந்துட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர், ஓகேவா? அப்புறம் ப்ராக்டிஸ் ஃப்ரூகல் லிவிங்கும் அதே மாதிரி தான். எது தேவையோ அதை மட்டும் வாங்கணும். ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். யூ வில் என்ஜாய் யுவர் லைஃப், ஓகேவா? ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வாங்கும்போது 9th பாயிண்ட், நீங்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது என்விரான்மெண்ட் இது இம்பேக்ட் ஆகுது. ஸோ நிறைய பொருள் வாங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா என்விரான்மெண்ட்டை அது இம்பேக்ட் பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா நமக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு பேடான என்விரான்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது, நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் எப்போவுமே குக் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஏன்னா ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய வெல்த்தை விட. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு குக் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். இதெல்லாம் இந்த 10 பாயிண்ட்ஸை நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப்.